வணக்கம் தமிழா நேயர்களுக்கு. சாம்சங் கம்பெனி தென்கொரியாவில் புகழ்பெற்ற ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் பொருள்களை உற்பத்தி செய்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்பூர் அருகில் 5000 தொழிலாளிகளோடு ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு 1810 தொழிலாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள், மீதி தொழிலாளர்கள் நிரந்தர அல்லாத தினக்கூலி தொழிலாளர்கள். இவர்களுக்கு இஎஸ்ஐ, மருத்துவ காப்பீடு, ஓய்வூதியம் என்று எந்த அரசு சலுகைகளும் கொடுக்கப்படாது என்று அவர்களே நேரடியாகவே அறிவித்து அங்கு தொழிற்சாலையில் பணிபுரிகிறார்கள். இவர்களுக்கு வேலை 12 மணி நேரம். உலகம் முழுக்க 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு. இந்த சாம்சங் நிறுவனம் 12 மணி நேரம் வேலை என்பதை அங்கு சட்டமாக வைத்திருக்கிறது. எந்த தொழிற்சங்கங்களும் அங்கு கட்டப்படவில்லை. சாம்சங் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் CITO ஒரு தொழிற்சங்கத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். இங்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லை. உற்பத்தி என்பது 15 நிமிடங்களுக்குள் ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி போன்ற பொருள்கள் உடனடியாக அசெம்பிள் செய்தாக வேண்டும். அப்படி செய்ய மறுத்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, வேலை இடம் மாற்றம் உண்டு. இப்படியான நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்புக்காக 1500 தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். வேலை நிறுத்தம் செய்த பிறகு காவல்துறை அந்த நிறுவனத்திற்கு, தென்கொரியா நிறுவனத்திற்கு, சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக தொழிலாளர்களை விரட்டுவது, வேலைக்கு செல்பவர்களை தடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது என்று இந்த தென்கொரியா கம்பெனிக்கு தமிழக காவல்துறை உடந்தையாக இருக்கிறது. 1500 தொழிலாளர்கள் மட்டும்தான், 5000 பேர் பணியாற்றுகிற இந்த சாம்சங் நிறுவனத்தில் 1500 பேர் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். 3500 பேர் தொழிற்சங்க நடவடிக்கைக்குள்ளேயே வரவில்லை. இவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 20,000, 25,000, 30,000. இதே வேலைக்கு சியோல், தென்கொரியாவுடைய தலைநகர் சியோலில் 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் தமிழகத்தில் 20,000, 25,000, 30,000. இந்த சம்பளத்திற்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த தொழிற்சங்க தலைவர்களிடம் எங்களுக்கு இந்த சம்பளமே அதிகம், தயவுசெய்து எங்களை தொழிற்சங்க நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுத்தி எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாமல் பணி விலக்கப்படுவார்கள், வேலை கொடுக்க மாட்டார்கள், ஆதலால் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் நாங்கள் விலகிக் கொள்ளுகிறோம் என்று அவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையிலிருந்து நிர்வாகத்துக்கு ஆதரவாக மாறிவிட்டார்கள். இந்த கூத்து கேரளாவில் நடக்குமா, ஆந்திரா, கர்நாடகாவில் நடக்குமா? நடக்காது. காரணம், 5000 தொழிலாளர்களும் ஒரே தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆலையுடைய நிர்வாகத்தை வழிக்கு கொண்டு வந்து விடுவார்கள். ஆனால் ஆலை நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். தொழிலாளர் நலத்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிந்தது. கூடுதல் செயலாளர் தோல்வியிலே முடிந்தது. இணை செயலாளர், துணை செயலாளர், 5 கட்ட பேச்சுவார்த்தை. அந்த சாம்சங் நிறுவனம் எந்த சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு கொடுக்க மறுக்கிறது. 12 மணி நேரம் வேலை. உலக தொழிலாளர் நல சட்டங்களை 8 மணி நேரம் வேலை தான் உறுதியளித்திருக்கிறது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், இப்படித்தான். ஆனால் சாம்சங் நிறுவனம் 12 மணி நேரம் கட்டாய வேலை செய்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. இந்த நிறுவனம் ஏறக்குறைய பல கோடி ரூபாய்
லாபம் ஈட்டுகிற நிறுவனம். இந்த நிறுவனம் குறைந்தது இந்தியாவினுடைய நிறுவனங்களில் வருடத்திற்கு $12 பில்லியன், மில்லியன் அல்ல பில்லியன், ஏறக்குறைய 12 பில்லியன் என்று சொன்னால் 12,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு லாபம் ஈட்டுகிறது. இதில் 1/3 ஸ்ரீபெரும்பூர் இருக்கக்கூடிய சாம்சாங் நிறுவனத்தில் லாபம் ஈட்டுகிறது. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் எம்ஐ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிற பொழுது தொழிற்சங்க சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது, இந்திய தொழிலாளர் நல சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது. இதுதான் குறைந்தபட்சம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முதல் சரத்தை. அப்போ 12,000 கோடி ரூபாய் ஒரு கொரிய கம்பெனி திருடுவதற்காகவா இந்த தொழிற்சாலை? நீங்கள் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா உற்பத்தி பாதிக்கிறது, உடனடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று டெல்லியிலிருந்து அழுத்தம் கொடுக்கிறார். உற்பத்தி யாருக்கான லாபம்? தொழிலாளிகளை வாழ வைப்பதற்கு தொழிற்சாலையா, சியோலில் இருக்கக்கூடிய சாம்சாங் நிறுவனத்தை வாழ வைப்பதற்கு தொழிற்சாலையா? பல ஆயிரம் கோடி ரூபாய் உற்பத்தியை பெருக்கிற அந்த தொழிலாளிக்கு அடிப்படை சம்பளமும் அடிப்படை வசதிகளும் குறைந்தபட்ச 8 மணி நேர வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாத மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் எதற்கு? மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் எதற்கு? 2 பேரும் சாம்சாங் நிறுவனம் பல ஆயிரம் கோடியை எடுத்துக்கொண்டு சியோலுக்கு தென்கொரியாவுக்கு செல்வதற்காகவா அந்த சாம்சாங் நிறுவனம் அமைக்கப்படுகிறது? இந்தியாவை நோக்கி வருவதற்கு காரணம், இந்தியாவில் தொழிலாளர்களை கசக்கி பிழிந்து வேலை வாங்கிவிடலாம். அவர்களுக்கு 20,000 ரூபாய் குறைந்தபட்ச கூலி 12 மணி நேரத்துக்கு, அதாவது 12 மணி நேர வேலைக்கு குறைந்தது 650 ரூபா. இந்த லேபர் உலகத்தில் ஆப்பிரிக்க காடுகளில் கூட கிடைக்காது. 20,000 ரூபா சம்பளம், 12 மணி நேர வேலை, ஒரு நபருக்கு 650 ரூபா. ஐடி படித்தவர்கள், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவர்கள் பல லட்சங்களை செலவு செய்து 25 ஆண்டு காலம் அவர்கள் பட்டத்தோடு சென்றால் 650 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். கொளுத்து வேலைக்கு செல்லுகிறவன், கட்டணம் மண் சுமக்கிறவனுக்கு 1000 ரூபா சம்பளம், ஐடி படித்தவனுக்கு 650 ரூபா சம்பளம். சாம்சாங் இந்த சம்பளத்தை யார் நிர்ணயம் பண்ணி கொடுப்பது? மாநில அரசா, மத்திய அரசா? மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த ஆலைக்கு ஆதரவாக களத்திலே குதிக்கிறது. மாநில அரசாங்கம் இதில் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க முடியவில்லை. இந்த தொழிலாளர்கள் 5000 பேர் தொழிலாளர்களை யார் காப்பாற்றுவது? இவர்களுக்கு வேலை நிறுத்தம் என்று அறிவிப்பு செய்தால் அவர்களுடைய அடையாள அட்டை முடக்கப்படும். பணி பாதுகாப்பு இல்லை. காவல்துறையை வைத்து சாம்சாங் நிறுவனம் அவர்களை நீங்கள் குற்றவியல் சட்டப்படி, அதாவது கிரிமினல் சட்டப்படி அவர்களை வழக்கு பதிவு செய்து வெளியே அனுப்புவதற்கான முயற்சியை செய்கிறது. தொழிற்சங்க நடவடிக்கைகள் சிஐடியை தவிர வேறு எந்த தொழிற்சங்கமும் அமைக்கப்படவில்லை. இந்த தொழிற்சங்கத்தை சாம்சாங் நிறுவனம் அங்கீகரிக்க மறுக்கிறது. தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மறுக்கிற இந்த சாம்சாங் நிறுவனம் எப்படி தொழிலாளர்களுக்கு 5000 தொழிலாளிகளுக்கு எப்படி ஊதியம் கொடுக்கும், ஊதிய உயர்வு கொடுக்கும்? 20,000 ரூபா சம்பளம், 25,000 ரூபா. முதுநிலை ஊழியர்களுக்கு 30,000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். இந்த 1000 ரூபா சம்பளம். இதே வேலையை சியோல் தென்கொரியாவில் 4.5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிற இதே நிறுவனம் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனம் 650 ரூபாய் முதல் 1000 ரூபாய் கொடுக்குது சம்பளம். இதை மத்திய மாநில அரசுகள் பார்த்து கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு நிலம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு சலுகை, ஜிஎஸ்டி, ஏற்றுமதி, இப்படி அத்தனை சலுகைகளும் மத்திய மாநில அரசுகள் வாரி வாரி வழங்குகிறது. இந்த 5000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஏன் இந்தியாவில் இல்லை? இந்தியாவில் பல நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நிறுவனங்கள் சாம்சாங் நிறுவனத்தை போல ஒரு தொழில்நுட்ப பிராண்டட் பொருள்களை அது
இறக்குமதி செய்வதில்லை. சாம்சங் நிறுவனம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களை இந்தியாவில் சந்தைப்படுத்துகிறது. உற்பத்தி செய்வது இந்தியர்கள், அதை பொருளை வாங்குகிற கன்சியூமர் இந்தியர்கள். ஆனால் 12,000 கோடி ரூபாய் வருட லாபம் தென்கொரியாவுக்கு செல்லுகிறது. தமிழக அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் 2 பேரும் தலையிட்டு இந்த தொழிற்சங்கங்களை அங்கீகரியுங்கள், இந்த 5000 தொழிலாளிகளுக்கு ஊதிய உயர்வை கொடுங்கள், பணி பாதுகாப்பு கொடுங்கள், ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள். உங்கள் நாடுகளில் ஒரு நாளைக்கு ஒரு பணியாளருக்கு, தொழிலாளிக்கு 20,000 ரூபாய், இங்கு மாதம் 20,000. இதை கேட்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் நீர்த்து போய் திமுக அறிவாலய வாசலிலே நீங்கள் தவம் கிடக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். இவர்கள் எப்படி திமுகவை தாண்டி பெரிய போராட்டத்தை இணைக்க முடியும்? இந்த அத்தனை ஆலைகளும் கேரளா பக்கம் செல்வதில்லை, கர்நாடகா பக்கம் செல்வதில்லை, ஆந்திரா பக்கம் செல்வதில்லை. காரணம், அங்கெல்லாம் தொழிலாளர்களும் தொழிலாளர் அரசுகளும் மக்களும் விழிப்போடு இருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது வேட்டை காடாக இருக்கிறது. கொரியாக்காரனுக்கும் ஜப்பான்காரனுக்கும் வேட்டை காடாக இருக்கிறது. ஆனால் இந்த 5000 தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு என்பது இன்று வரை உறுதி செய்யப்படவில்லை. மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே உறுதி செய்யப்படவில்லை. முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளிகள் வைக்கிறார்கள். நீங்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரே இதில் தலையிட்டு பின்னோக்கி சென்று விட்டார். இவர்கள் நீங்கள் ஏசி மிஷின், வாஷிங் போன்ற இயந்திரங்களை 10 நிமிடம் 15 நிமிடங்களில் அசம்பிள் செய்து அவர்கள் அதை முழுமைப்படுத்தி விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய பிடிப்பு என்கின்ற ஒரு அச்சுறுத்தலையும் சாம்சங் நிறுவனம் அறிவிக்கிறது. இவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை, பணி பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மேற்குலக நாடுகளினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி தான் இந்த நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் பணி பாதுகாப்பு இல்லை, சம்பளம் இல்லை, 12 மணி நேர வேலை, இது போன்ற தொடர் அடக்குமுறைகளை அஞ்சாது போராடுகிற கம்யூனிஸ்டுகள் இன்று திமுக, அதிமுகவை போல சராசரியான அரசியல் கட்சிகளை போல நடந்து கொள்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் என்றாலே தொழிற்சங்கத்துக்காக போராடுபவர்கள். செங்கொடி கடைசி வரை செங்கொடி தாழ்ந்து விடாது, செங்கொடியை உயர்த்தி பிடிப்பார்கள். இன்று சாம்சங் நிறுவனத்தில் செங்கொடி நீங்கள் தாழ பறக்காமல் தாழ்ந்து கிடக்கிறது. 5000 பேரில் 1800 பேர் மட்டும் நிரந்தர தொழிலாளர்கள், மீதி 3200 தொழிலாளர்கள் தினக்கூலிகளாக இருக்கிறார்கள். இந்த தினக்கூலிகளை நிரந்தர தொழிலாளர்களாக்கக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் சாம்சங் நிறுவனம் அங்கீகரிக்க மறுக்கிறது, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க மறுக்கிறது. முதலாளி சங்கங்கள் தொழிலாளர்களோடு பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம், மாநில அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இரண்டும் சாம்சங் நிறுவனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமை, 5000 தொழிலாளர்களும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாம்சங் நிறுவனத்தை பணிய வைக்க முடியும். ஆனால் இவர்கள் மீதி தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் இணைத்து கொள்ளாமல் தாங்களுக்கு கிடைத்த சம்பளமே போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டது. உண்மையாகவே வேதனையானது. தொழிற்சங்கங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும். 8 மணி நேரம் வேலை என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.